பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை உயர்த்தி நல்ல ஒரு அல்லேலூயா பலமாய் சொல்லுங்க. ஆமென். உங்க அல்லேலூயா கொஞ்சம் கூட நல்லா வந்தா எனக்கு உதவியாக இருக்கும். ஆமென். அந்த பக்கம்லாம் இருக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் கூட சொல்லலாம். பலமாய் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கைகளை உயர்த்தி. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நல்லவர் நல்லவர் என்பதை ருசித்து அறிகிற ஜனம் பாக்கியம் உள்ளது. இந்த நாள் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து அறிகிற நாளாய் கர்த்தர் மாற்றுவாராக. நீங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்த்திராத, வாழ்க்கையில் கண்டிராத நன்மைகளை கொண்டு கர்த்தர் உங்களை நிரப்புவாராக. ஆமென் சொல்லுகிறவர்கள், அல்லேலூயா சொல்லுகிறவர்கள் ஸ்தோத்திரம் அதில் குறைஞ்சு போகாமல் இருக்கட்டும். துதியும் ஆராதனையும் குறைஞ்சு போகிற காலம். ஆமென். இன்றைக்கு நாம் தியானத்திற்காக ஒரு வேத பகுதியை நான் உங்கள் முன்பாக கொண்டு வருவதற்கு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. என்னோடு கூட எடுத்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் எடுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா. என்னோடு கூட எடுங்கள் அந்த வேத பகுதியை. லூக்கா 11ஆம் அதிகாரம். ஸ்தோத்திரம். வாசிக்கிறேன் பாருங்கள். 21வது வசனம். ஆயுதம் தரித்த பலவான் தன் அரண்மனையை காக்கிற போது அவனுடைய பொருள் பத்திரப்பட்டிருக்கும். ஒன்று கூட வசனத்தை கவனமா பாருங்க. ஆயுதம் தரித்த பலவான் தன் அரண்மனையை காக்கிற போது அவன் பொருள் பத்திரப்பட்டிருக்கும். இன்னும் வசனம் உங்களுக்கு உள்ளே பிரவேசிக்கவில்லை. 2 கைகளை உயர்த்தி நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஆமென். எல்லாரும் சேர்ந்து அந்த வசனத்தை வாசிக்கலாம் பாருங்கள். ஆயுதம் தரித்த பலவான் தன் அரண்மனையை காக்கிற போது அவனுடைய பொருள் பத்திரப்பட்டிருக்கும். இது கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து தமது பிள்ளைகளை பார்த்து பேசின வசனம். உங்களுக்காக எனக்காக பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை நேரத்தில் இதை ஒரு ஆலோசனையாக நமக்கு தேவன் தந்தருளுகிறார். அல்லேலூயா சொல்லுங்கள். ஆமென். வசனம் சொல்லுங்க. என்னன்னு? ஆயுதம் தரித்த பலவான் தன் அரண்மனை, அடுத்த அரண்மனை அல்ல, ஆயுதம் தரித்த பலவான் தன் அரண்மனையை அவன் காக்கிற போது அவனுடைய பொருள் பத்திரப்பட்டிருக்கும். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தருகிற நல்ல ஆலோசனை. இதற்கு முன் எப்படியோ எனக்கு தெரியாது, இனிமேலாவது உன் அரண்மனையின் பொருள் பத்திரமாயிருப்பதாக. கன்னமிட்டு திருடுகிறவர்கள் கன்னமிடாதபடி ஸ்தோத்திரம், உன் பொருள் பத்திரமாயிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்கள்.
நான் பேசுற வசனம் அப்படியே உங்க முன்னால போயிட்டு ரப்பர் பந்து போல அப்படியே திரும்ப வருது. ஸ்தோத்திரம். ஒரு அலையிலே சொல்லலாமா? ஆமென். அடுத்த வாரங்கள் இருந்து என்ன பண்ணுங்கன்னா, இந்த பிள்ளைகள் எல்லாம் என்கிட்ட விட்டுருங்க, நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா உங்க யாராலையும் உங்க பிள்ளைகளை பார்க்க முடியல. பிள்ளைகளை என்கிட்ட விடுங்க, நான் பார்த்துக்கிறேன். நல்ல நீளமாக 2 பெரம்பு வீட்டில் இருக்குது, அதை கொண்டு வச்சா போதும். எங்கள் வீட்டில் ஒரு நாய்க்குட்டி இருக்குது. ஒரு அல்லையே சொல்லுங்க, பாக்கி சொல்கிறேன். பேசவே மாட்டேங்கிறீங்களே. உண்மையிலே ஒரு நாய்க்குட்டி வீட்டில் இருக்குது. 2 நாளா இது தேவையில்லாம பயங்கர சத்தம். எனக்கே நானே நல்லா இல்லாமல் இருக்கிறேன். உடம்பு வேற சரியில்லை. ஒரு எப்படி சொல்லலாம், சாயங்காலம் அப்படி உட்கார்ந்துருக்கிறேன். இது தேவையில்ல சத்தம் போட்டுக்கிட்டே இருந்து நான் வேற ஒன்றுமே செய்யலை. நேராக போனேன். இந்த கை எப்படி இருக்கும்னு பார்த்துக்கோங்க. இந்த கையை நட்டி உட்காருன்னு சொன்னேன். ஒழுங்கா வாய மூடி உட்காரு. அதுக்கு எங்க புரியும்? அதுக்கு எங்க புரியும்? அது திரும்ப ஒழுன்னு குறைச்சிக்கிட்டே இருந்தது. இந்த கை எடுத்து ஒரு 2 அடி கொடுத்தேன். படார்னு 2 அடி. இனி உட்காருன்னு அமைதியா உட்காந்துச்சு. இங்கிருந்து வந்துட்டேன். சத்தமே போடல. கொஞ்ச நேரம் தாண்டி மெதுவா வாசல் பக்கம் வந்துச்சு. அப்படி நான் இருக்கிற இடத்த பார்த்துச்சு. என் தலை தெரியுதான்னு. என் தலை மட்டும் தெரியுது. அமைதியா படுத்துக்கிச்சு. நான் பார்த்தேன், இது என்னதான் பண்ணதுன்னு பார்ப்போமே. என் தலையை கொஞ்சம் கீழே தந்து வச்சிருந்தேன். அப்ப திரும்ப கத்த ஆரம்பிச்சிருச்சு. அடி கொடுத்தா பணியும் எல்லாம். அப்ப புரிஞ்சுக்கிட்டேன், அடிக்க வேண்டிய இடத்துல அடி கரெக்டா கொடுத்தா நாய்க்குட்டி கூட கீழ்ப்படியுது. அப்போ ஒரு அலையிலேயே சத்தமா சொல்லுங்களேன், கைகளை உயர்த்தி. அப்ப இனி வசனம் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எஸ். இனி சொல்லுங்க, வசனம் சொல்லுங்க. எப்படி எப்படி எப்படி? ஆயுதம் தரித்த பலவான் தன் அரமனையை காக்கிற போது அவனுடைய பொருள் பத்திரப்பட்டிருக்கும். இதிலிருந்து தேவனாய் கர்த்தர் இந்த காலை நேரத்தில் நம்மோடு எதையெல்லாமோ பேச விரும்புகிறார். நான் கீழே இருந்து வருகிறேன். எனக்கு கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வசனத்தை தந்தபோது என்னோடு கர்த்தர் பேசினது, இதுக்கு முன்னால பத்திரப்படாமல் இருந்த பொருள் எல்லாம் இனி பத்திரமாயிருப்பதாக. அரமனைனா என்ன? அரமனைனா என்னன்னு சொல்லுங்க. வீடு. அப்ப இன்றைய விடுதலை உங்க வீட்டுக்கான விடுதலை. வீடு என்றால் குடும்பம். கர்த்தர் சொல்லுகிறார், உன் அலங்கத்துக்குள்ளே, வசனம் பேசுங்கள், உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும், அடுத்தது உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. உண்மையிலே இருக்கிறவங்க கை உயர்த்துங்க. நான் பேசினது வசனம் என்ன சொல்லுகிறது? உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானம், உன் அரண்மனைக்குள்ளே சுகம். இது ரெண்டும் என் வீட்டுக்குள்ள இருக்குன்னு சொல்றவங்க கை உயர்த்துங்கன்னு சொன்னேன். சமாதானம் இருந்தா சுகம் இல்லை,
சுகம் இருந்தால் சமாதானம் இல்லை. எங்க போச்சு? எங்க போச்சு? சில வீட்டில் ரெண்டுமே இல்லை, மூணாவது வேற ஏதோ வந்து உட்கார்ந்துருக்கு. வெரி சிம்பிள். வாக்குத்தத்தம் செய்தவர் வாக்கு மாறாதவர். அவர் நமக்கு செய்வேன் என்று ஒரு காரியம் சொன்னால் செய்கிறவர். உன் களஞ்சியம் தானியத்தால் நிரம்புவதாக. வீட்டுக்குள்ளே, நம்ம வீட்டுக்குள்ளே கர்த்தர் எதை நிரப்பி வைக்கணும்னு விரும்புறாரோ அது இன்னைக்கு இல்லை. எங்க போச்சு? கண்ணமிட்டு திருடுகிற எவனோ ஒருவன் திருடி கொண்டு போயிட்டான். நீ அனுபவிக்க வேண்டிய சுகம் நீ அனுபவிக்கல. நீ அனுபவிக்க வேண்டியதான சந்தோஷத்தை நீ அனுபவிக்க முடியல. நீ அனுபவிக்க வேண்டியதான சுகத்தை உன்னால் அனுபவிக்க முடியல. எங்கோ போகுது, வெளியே போயிட்டே இருக்குது, யாரோ எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. வீட்டுக்குள்ள பொருளாதாரம் தங்கல. பொத்தல் விழுந்த பையில கூலிக்காரன் கூலி வாங்கி போட்டது போல வருகிற காசெல்லாம் போயிட்டே இருக்கு. பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை நேரத்தில் சபையை உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், இனி அப்படி அல்ல, இனி அப்படி அல்ல. உன் அலங்கத்துக்குள்ளே சுகமும், ஹல்லேலூயா, உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும், உன் அரண்மனைக்குள்ளே சுகமும், பொருளாதாரமும், நன்மையும், ஆசீர்வாதமும், சந்தோஷமும், சமாதானமும் அது தங்குவதாக. தங்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் கைகளை உயர்த்தி நல்ல ஒரு அல்லேலூயா பலமாய் சொல்லுங்களேன். ஆமா, சத்தமாய் சொல்லுங்களேன். கைகளை உயர்த்தி அல்லேலூயா. யார் யார் திருடுறது? இதை திருடிக் கொண்டு போவது யாரு? வேதம் சொல்லுகிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே அன்றி வேறொன்றுக்கும் வரான். பொல்லாத பிசாசு ஏதோ ஒரு விதத்தில் வீட்டுக்குள்ள நுழைஞ்சி வீட்டுக்குள்ளே இருக்கிறத திருடி கொண்டு போகிறான். இந்த காலை நேரத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நான் சொல்லுகிற விதத்தில் நீங்கள் உங்களை தயார்படுத்தினால், நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்தினால், பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசுகிற பிரகாரமாய் நீங்கள் உங்களை ஒழுங்குபடுத்தினால், இந்த காலை வேளை கர்த்தர் சொல்லுகிறார், இனி உன் அலங்கத்துக்குள்ள இருந்து, உன் வீட்டுக்குள்ள இருந்து, உன் அரண்மனைக்குள்ள இருந்து ஒரு பொருள் கண்ணமிட்டு திருடப்படாது என்பதை நீ அறிந்து கொள்வாயா. ஒன்று கூட பலமாய் சொல்லுங்களேன். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, கொஞ்ச நேரம் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்துருவின் தந்திரங்கள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்கப்படுவதாக. அவனுடைய பிளான் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்கப்படுவதாக. அவன் போடுகிற திட்டங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்கப்படுவதாக. அல்லேலூயா. சொல்லுவீங்க, கைகளை உயர்த்தி சொல்லுங்களேன் பாப்பமே. கைகளை உயர்த்தி. யாருடைய பொருள், யாருடைய பொருள் அலங்கத்துக்குள்ள இருந்து போயிடும். இதுக்கிடையில பரிசுத்தாவியானவர் என்னிடத்தில் ஒரு காரியத்தை நீங்கள் அறிக்கையிட வேண்டும் என்று பரிசுத்தாவியானவர் என்னிடத்தில் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. வசனம் என்னன்னு தெரியுமா? உன் அலங்கத்துக்குள்ளே, அந்த வசனத்தை தயவு செய்து சத்தமாய் சொல்லுங்கன்னு சொல்லுகிறேன். உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும், அடுத்தது சத்தமாய் சொல்லுங்க, உன் அரண்மனைக்குள்ளே, உன் வீடு அரண்மனையா இருப்பதாக. என் வீடு ஒரு அரண்மனை. சத்தமா சொல்லுங்க, என் வீடு ஒரு பேலஸ்.
பேலஸ்ல யார் தங்குவா? ராஜா தங்குவாரு. ராஜாக்கள். வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க. என் வீடு ஒரு, அது தமிழ்லயோ இங்கிலீஷ்லயோ சொல்லுங்க. என் வீடு ஒரு, சும்மா போங்க பாஸ்டர், நரகம். இந்த நரகத்துக்குள்ள நான் படுற பாடு. நீ நரகம்னு உன் வாயால உன் வீட்டை சொன்னா அது நரகமா இருப்பதாக. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், என் வீடு ஒரு அரண்மனை. உன் வீடு அரண்மனையா இருந்தால் அதுக்குள்ள தங்கி இருக்கிற உன்னை ராஜாவை போல கர்த்தர் தங்க வைப்பார். ஆமென். ஸ்தோத்திரம். பேய் பிடிச்ச வீட்டுக்குள்ள என்ன வீடு? பேய் பிடிச்ச வீடு. ஸ்தோத்திரம். வலு சர்ப்பம் தாபரிக்கிற இடம். ஐயோ, இந்த வீட்டுக்குள்ள என்ன பேய் நடமாட்டம் தெரியுமா? அப்ப இனி சத்தமா சொல்லுங்க, என்னுடைய வீடு பிசாசு நடமாடுகிற இடம் அல்ல, அது ராஜாவின் அரண்மனை. ஆமென். ஆமா என்றால் நீங்க வாய் திறந்து சொல்லியிருப்பீங்க. உன் வீடு என்னன்னு சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ராஜாவுடைய அரண்மனை. அந்த வாயில வராதா? அதை பேசுங்க. அல்லேலூயா. என் வீடு ராஜாவினுடைய அரண்மனை. நீ சொல்லி பாரு, அந்த வீட்டுக்குள்ள ராஜாதி ராஜா இறங்கி வருவார். ஆமென். ராஜாதி ராஜா அந்த வீட்டுக்குள்ள இறங்கி வருகிறார் என்றால் அடுத்த காரியம் என்ன நடக்கும் தெரியுமா? உன்னையும் தேவன் ராஜாக்களாக உயர்த்த போகிறார். ஆமென். ராஜாக்களாக வாழ வைக்க போகிறார். உன் வீடு ஒரு பேலஸாக மாற போகிறது. ஹல்லேலூயா. அது அப்பாவின் வீடாக மாற போகிறது. ஹல்லேலூயா. உன் துக்கமா கண்ணீர் உன் வீட்டை விட்டு வெளியே போக போகிறது. வீட்டுக்குள் நடமாடுகிற கொள்ளை நோய் உன் வீட்டை விட்டு வெளியே போக போகிறது. விசுவாசிக்கிறவர்கள் ரெண்டு கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமாய் சொல்லுங்களேன். பாபாமே. ஆமென். இல்லைங்க, நான் பேசுறதுக்கு அந்த பரிசுத்த ஆவியானவர் இங்க பேசப்படுகிற வார்த்தையை அப்படியே உங்க வீட்டுக்குள்ளே கர்த்தர் நிறைவேற்றுவாராக. ஆமென். இயேசுவின் நாமத்தில் உன் வீடு ஒரு பேலஸாய் மாறுவதாக, மாறுவதாக, மாறுவதாக. நான் இந்த வசனத்தை தியானிக்கும் போது கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள்ளே தந்த வேத பகுதி அதுதான். மகனே, உன் வீடு ராஜா தங்குகிற பேலஸாய் மாறுவதாக, மாறுவதாக. நான் கேட்டது எப்படி மாறும் ஆண்டவரே? கர்த்தர் சொன்ன, நீ அதை அறிக்கை செய்வாயாக, நீ அதை அறிக்கை செய்வாயாக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கைகளை உயர்த்தி. ரட்சிக்கப்பட்ட நீ சொல்லுகிற வார்த்தை அப்படியே நடக்கும். பரிசுத்த ஆவியை பெற்ற நீ சொல்லுகிற வார்த்தை அப்படியே நடக்கும். ஆமென். இந்த வீடு ஒரு நரகம் நீ எப்ப வாய் திறந்து சொல்லையோ அதே வாயால திருப்பி சொல்வாயாக, இது நரகம் அல்ல, இந்த வீடு ராஜாவின் அரண்மனை, ராஜாவின் பொக்கிஷம். அல்லேலூயா. ராஜா இருக்கிற இடத்தில் ராஜாவின் கம்பீர சத்தம் இருக்கும், ராஜாவின் ஜெயகம்பீரம் இருக்கும். ராஜா இருக்கிற இடத்தில் ராஜாவின் ஜெயகம்பீரம் இருக்கும். ராஜா இருக்கிற இடத்திலே ஆனந்த களிப்பு இருக்கும். அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷம் இருக்கும். அங்கே ஆடலும் பாடலும் இருக்கும். அல்லேலூயா. உன் வீட்டுக்குள்ளே அவன் சந்தோஷம் தங்குவதாக. உன் வீடு ராஜாவின் பேலஸாக இருந்தால் அங்கே பொக்கிஷம் தங்குவதாக. அல்லேலூயா. ஓ ரிமன ஹத்தல திமன ருதிமன ஹத்தல திமன ஹம்துரி ஹத்தர திமன ஷகல புடால. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் உங்க வீடுகளுக்குள்ளே ஒரு மாற்றத்தை பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உண்டாக்குவாராக.
வெறுതെ சும்மா சும்மா விருதாவாக வசனம் கேட்டு போகிறவர்களாய் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை நேரத்தில் உங்கள் நடுவிலே உங்க வீடுகளிலே செயல்படுவதற்கு பரிசுத்த ஆவியானவருக்கு விட்டு கொடுங்கள் என்று கர்த்தருடைய ஆவியானவர் ஆலோசனை சொல்லுகிறார். உன் வீட்டுக்குள்ள ஒரு கிளீனிங் ப்ராசஸ் நடப்பதாக, உன் வீட்டுக்குள்ள ஒரு சுத்திகரிப்பின் ப்ராசஸ் நடப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வீட்டுக்குள்ளே இருக்கிறதான அசுத்த போராட்டங்கள், வீட்டுக்குள்ளே நடமாடுகிற கொள்ளை நோய்கள், வீட்டுக்குள்ளே போராடுகிற பொல்லாத போராட்டங்கள், அபரா தகரா ஜகதே மனகா டகதா ரகடே அடகல பௌடார சக்கல படபல பல 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 இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் உன் வீட்டை விட்டு வெளியே போவதாக. அல்லேலூயா. கைகளை தட்டுவதற்கு கர்த்தருடைய ஆவியானவர் ஆமென் உங்கள் இருதயத்தை ஏவினால் கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க பாப்பாமே. இங்கே இறங்குகிற அபிஷேகத்தின் வல்லமை ஒட்டுமொத்தமாக 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 இயேசுவின் நாமத்தினால ரபலப லகதீரா அத்தரப ரகதீன மனதராஜார் அடபல பலகதி மனகத ரப ரப இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால, இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால, இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால, இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால ஒரு பெரிய விடுதலை இப்பொழுது தமது பிள்ளைகள் மேல், அவர்களுடைய வீடுகள் மேல் இப்பொழுது இறங்குவதாக. அல்லேலூயா. வீட்டுக்குள்ளே எப்பொழுதும் இருக்கிற அழுகை உன் வீட்டை விட்டு வெளியே போவதாக. உன் வீட்டுக்குள்ளே எப்போதும் இருக்கிற நஷ்டங்கள் உன் வீட்டை விட்டு வெளியே போவதாக. உன் வீட்டுக்குள்ளே இருக்கிற எப்பொழுது நெருடர்கள் உன் வீட்டை விட்டு வெளியே போவதாக. ஆமென். ஒரு அல்லேலூயா சத்தமாய் சொல்லுங்கள, கைகளை உயர்த்தி ஆமென். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் உன் வீட்டுக்காக ஆசீர்வாதத்தின் வாசல்கள் திறக்கப்படுவதாக. ஆமென். ஆசீர்வாதங்கள் உன் வீட்டுக்குள்ளே நுழைவதாக. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சத்தமாய் சொல்லுங்களேன். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒரு தேவ மனுஷன் கவனமா கேட்கணும். ஒரு தேவ மனுஷன் அல்லேலூயா ஒரு வீட்டுக்கு பெண் பார்க்க போகிறார். ஒரு தேவ மனுஷன் ஒரு வீட்டுக்கு தன் எஜமானனின் மகனுக்காக பெண் பார்க்க போகிறார். அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் இவரை உள்ளே அழைக்கும் போது இப்படி அழைக்கிறார், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. சத்தமா சொல்லுங்க, உள்ளே வாரும். ஹல்லேலூயா. நான் இப்படி சொல்லுகிறேன், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் மட்டுமல்ல, கர்த்தருடைய ஆசீர்வாதங்களும் உள்ளே வருவதாக. உங்க வீட்டுக்குள்ளே சொல்லுகிறேன், உங்க வீட்டுக்குள்ளே. ஆமென், ஆமென், ஆமென். புரிந்து கொண்டவர்கள் ஒரு ஆமென் சத்தமாய் சொல்லலாம். அந்த வசனம் எல்லாரும் சத்தமாய் சொல்லுங்கள். கர்த்தரால் பேசவே மாட்டேங்கிறீங்க, நீங்க வாய் திறந்தா தானே. அதுதான் சொன்னேன், நீங்க வாய் திறங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்க வாயில தான் இருக்கு ஜீவனும் சாபமும், ஜீவனும் மரணமும் உங்க நாவில் இருக்குது. இல்ல நான் பேச மாட்டேன், நான் ஊமையா ஊமையா உட்கார்ந்துக்கோ. ஆசீர்வாதம் வரலன்னா ஏன்ட கேள்வி கேட்க கூடாது. பிரைஸ் தி லார்ட். முதல்ல எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, என் வீடு ஒரு அரமனை. அது சத்தமா தான் சொல்ல மாட்டீங்களோ? என் வீடு ஒரு அரமனை. இந்த வீட்டுக்குள்ளே, இந்த அரமனைக்குள்ளே கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே சொல்லுங்க, உள்ளே வரும். சொல்லுங்களே, கைகளை உயர்த்தி ஆமென். ஆசீர்வாதம் உள்ளே வருவதாக. ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் உள்ளே வருவார்களாக. ஒரு ஆமென் சொல்லுங்களே, கைகளை உயர்த்தி ஆமென். யாரெல்லாம் உள்ளே வருவார்களாக? பேசுங்க. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் உள்ளே வருவார்களாக. கர்த்தருடைய
ஆசீர்வாதம் சத்தமாய் சொல்லுங்க உள்ளே வருவதாக. ஒரு ஆமென் சத்தமாய் சொல்லுங்க. கைகளை உயர்த்தி ஆமென். ஊழியக்காரர்களுக்கு தேவன் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். ஒரு வீட்டுக்கு நீங்க போகும்போது அந்த வீட்டை வாழ்த்துங்கள். ஹல்லேலூயா. அந்த வீட்டை ஆசீர்வதியுங்கள் என்று அர்த்தம். அந்த வீட்டுக்குள்ளே இந்த ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவான் அங்கே இருந்தால் நீங்கள் சொல்லுகிற ஆசீர்வாதம் அந்த வீட்டுக்குள்ளே தங்கமாமே. கைகளை உயர்த்த ஒரு அலையிலே சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்ப உங்க வீட்டுக்குள்ளே ஆசீர்வாதம் வந்து தங்குவதாக. ஆமென் ஆமென் ஆமென். நீங்க தான் சொல்லணும், என் வீட்டுக்குள்ளே ஆசீர்வாதம் என்ன செய்வதாக, வந்து தங்குவதாக. தங்குமல்ல, தங்குவதாக. கட்டளையிடுங்கள். ஆமென். கட்டளையிடுங்கள். ஹல்லேலூயா. சமாதானம் வந்து தங்குவதாக, விடுதலை வந்து தங்குவதாக என் வீட்டுக்குள்ளே, என் குடும்பத்துக்குள்ளே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவையற்ற துன்மார்க்கம் என் வீட்டுக்குள்ளே நுழையக்கூடாது. கெடுதல் என் வீட்டுக்குள்ளே நுழையக்கூடாது. அசுத்தம் என் வீட்டுக்குள்ளே நுழையக்கூடாது. ஆமென். என் வீட்டுக்குள் ஆசீர்வாதம் உள்ளே வருவதாக. ஹல்லேலூயா. விசுவாசித்தால் விசுவாசியுங்கள், நம்பினால் நம்புங்கள், ஏற்றுக்கொண்டால் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஒரு கதவு அடைக்கப்படுகிறது, வேறொரு கதவு திறக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. துன்மார்க்கன் துஷ்டன் இனி இந்த வழியாய் உள்ளே பிரவேசிப்பது இல்லை. ஆமென். அந்த வழி அடைக்கப்படுவதாக, அந்த வழி அடைக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. உன் வீட்டுக்குள்ளே நுழைய பார்க்கிற கெடுதல் அவன் உள்ளே நுழையாதபடி அந்த வழி அடைக்கப்படுவதாக. உன் வீட்டுக்குள்ளே நுழைய நினைக்கிறதான கொள்ளை நோய் உன் வீட்டுக்குள் நுழையாதபடி அந்த கதவு அடைக்கப்படுவதாக. அடைக்கப்படுவதாக, அடைக்கப்படுவதாக. சங்காரகன் உன் வீட்டுக்குள் நுழையாதபடி உன் கதவு அடைக்கப்பட்டு என் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தால் உன் வீடு அடையாளம் போடப்படுவதாக. ஓ ரிபரா கப்பரா. அடைஞ்சு போட்டு சொல்லுகிறேன், அடைக்கப்படுவதாக. பொருளாதாரத்தை அழிக்கிற பொல்லாத வல்லமைகள் வீட்டுக்குள் நுழையாதபடிக்கு ஆமென் ஆமென். அழிக்கும் பாதைகள் உன் வீட்டுக்குள் நுழையாதபடிக்கு அரமனையை காக்கிற தேவ வல்லமை இயேசுவின் நாமத்தினாலே இறங்கி வருவதாக. Glory, glory, glory. அபல கடிமன சக்கல ரமுன மலதி அதிகன முடபரபல ஷாரகடகதாலா. விசுவாசிக்கிறவர்கள் ரெண்டு கைகளை உயர்த்தி நல்ல ஒரு அல்லலிய பலமாய் சொல்லலாமே. ஆமென். சத்தமா சொல்லுங்க, விளையாடாம. ஆமென். ஒன்று கூட கைகளை உயர்த்தி சத்தமாய் சொல்லுங்களே. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் வீட்டுக்குள் ஆசீர்வாதம் தங்குவதாக. சொல்லுங்க, தங்குவதாக. ஹல்லேலூயா. ஆமென். ஆசீர்வாதம் உள்ளே வருவதற்கு கதவு திறக்கப்படுவதாக. உயர்வுகள் உள்ளே தங்குவதாக. சமாதானம் தங்குவதாக. பொருளாதாரம் தங்குவதாக. ஆமென். எது எது தங்க வேண்டும் என்று நினைக்கிறீங்களோ அவைகள் எல்லாம் அரண்மனைக்குள்ளே தங்குவதாக. ஹல்லேலூயா. பொக்கிஷங்கள் தங்குவதாக. பொக்கிஷ சாலைகள் நிரப்பப்படுவதாக. வீட்டுக்கு விடுதலை உண்டாகிறது. உன் வீட்டுக்கு விடுதலை உண்டாகிறது. ஹல்லேலூயா. உன் வீட்டு பொக்கிஷ சாலைகள் விடுதலை பெறுகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார். அபரா தகரே மனகா நிகதி அடகதே பௌட்டார சக்கல படபல புடபே ரகதி பலப சால பலபலபதி அடபல பௌட்டார திக்கல கலகளே. கண்ணமிட்டு திருடின திருட இயேசுவின் நாமத்திலே உன் வீட்டு எல்லை பக்கம் வராமல் இருப்பாராக. கண்ணமிட்டு திருடுகிறவன், கண்ணமிட்டு திருடுகிறவன் உன் வீட்டு பக்கம் வராமல் இருப்பாராக. ஆமென். சமாதானம் திருடப்பட்டது உண்மைதான். சந்தோஷம் திருடப்பட்டது உண்மைதான்.
உன் உயர்வுகள், உன் நன்மைகள், உன் விடுதலைகள் எல்லாம் திருடன் திருடிக்கொண்டு போய்விட்டான். உண்மைதான், கொள்ளையாடி கொண்டு போய்விட்டான். சத்துரு கொள்ளையாடி கொண்டு போய்விட்டான். நீ கொள்ளையடிக்கப்பட்டு விட்டாய். ஹல்லேலூயா. உன் வீடு கொள்ளையடிக்கப்பட்டு போனது, உன் அரமனை கொள்ளையடிக்கப்பட்டு போனது, எல்லாமே உண்மைதான். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், ஆமென், தாவீதே, உன் அழுகையின் சத்தத்தை நான் கேட்டேன். ஆமென். என் அன்பு தேவ பிள்ளையே, கடந்த நாட்களில் நீ உன் இழப்பை நினைத்து, நீ இழந்ததை நினைத்து நீ அழுவதை நான் கண்டேன். உன் கண்ணீரை கண்டேன், உன் வேதனைகளை நான் கண்டேன். அல்லேலூயா. தனிமைப்படுத்தப்பட்டவளாய் நீ அழுகிறதை நான் கண்டேன், நான் கண்டேன். அபரா தகரே படபா ரெகடா தகரே அச்சகலகடா. துக்கத்தை யாரிடமும் சொல்ல முடியாமல், வேதனையை யாரிடத்தில் சொல்ல முடியாமல், கவலைகளை யாரிடத்தில் சொல்ல முடியாமல் நீ கதறுகிறதை நான் கண்டேன். என் கண்கள் கண்டது, என் கண்கள் கண்டது, என் கண்கள் கண்டது. அல்லேலூயா. கடந்த வருஷங்கள் முழுவதும் உனக்கு இழப்புதான். ஆமென். கடந்த காலங்கள் முழுவதும் உனக்கு இழப்புதான். உனக்கு நஷ்டங்களுக்கு மேல் நஷ்டம்தான், வேதனைகளுக்கு மேல் வேதனை தான். நீ எதிர்பார்த்திராத நஷ்டங்களை கடந்த காலங்களில் அனுபவிக்கிறாய். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், இதோ என்னை நம்பினால் நான் உன்னை விடுவிப்பேன். ஆமென். என்னை நம்பு, நான் உன்னை விட்டு விலகவில்லை, உன்னை கைவிடவில்லை. நான் கைவிடுகிற தேவன் அல்ல, நான் மனமாற வலுவுத்துறன் அல்ல. அல்லேலூயா. நான் பார்த்து கொண்டே இருக்க மாட்டேன். நான் மௌனமாய் இருக்கிற கர்த்தர் அல்ல, நான் மௌனத்தின் தேவன் அல்ல. நான் மௌனமாய் இருக்கவே மாட்டேன். இந்த நாளில் எழுதி வைத்துக் கொள்வாயாக, நீ இழந்த எல்லாவற்றையும், ஆமென், சிறிதும் பெரிதுமான சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்வாய், திருப்பிக் கொள்வாய். ஹல்லேலூயா. நீ திருப்பிக் கொள்வாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு அல்லேலூயா சத்தமாய் சொல்லுகிற கைகளை உயர்த்தி, சிறிதும் பெரிதுமான சகலத்தையும் நீ இந்த நாட்களில் திருப்பிக் கொள்ள போகிறாய். விசுவாசிக்கிறவர்கள் ரெண்டு கைகளை உயர்த்தி நல்ல ஒரு அல்லேலூயா பலமாய் சொல்லுகிற பாபமே. ஆமென். தயவு செய்து உங்க வாய்களை திறந்து, வாய்களை திறந்து சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீ சொல்லுவது நடக்க போகிறது, நீ சொல்லுவது நடக்க போகிறது. நீ எதை அறிக்கை இடுகிறாயோ அது நடக்க போகிறது. இது வருவதாக என்று நீ அழைத்தால் அது உன் வீட்டுக்குள்ள வருவதாக, வருவதாக, திருப்பி வருவதாக. ஒரு ஆமை சத்தமாய் சொல்லுகிற கைகளை உயர்த்தி, ஆமை, திரும்ப வருவதாக, ரிட்டர்ன் பேக் ஆவதாக. ஆமென். அது திரும்பி வருவதாக. உன்னை விட்டு எடுபட்டது, உன்னை விட்டு போனது, ஆமென், நீ விசுவாசித்து அழைத்தால் அது திரும்ப வருவதாக. அபரா தகரா தகரே மண்டகா ரகதா அட்டாரா கலபௌடா ரிபலபலபரே அச்சகலபடபலபல. தாவீது பின்தொடர்ந்து போய் சகலத்தை திருப்பிக் கொண்டானே. இந்த நாட்கள் நீ எல்லாவற்றையும் ரிட்டர்ன் பேக்காய் பெற்றுக் கொள்கிற நாட்களாய் கர்த்தர் மாற்றுவாராக. ஹல்லேலூயா. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஸ்தோத்திரம். வசனம் புரிந்து கொண்டவர்கள் ரெண்டு கைகளை உயர்த்தி ஏசப்பாவுக்கு மகிமையாக நல்ல ஒரு அல்லேலூயா சத்தமாய் சொல்லுங்களேன் பாபாமே. ஹல்லேலூயா. ஒன்று கூட பலமாய் சொல்லுங்களேன் கைகளை உயர்த்தி. ஆமென். வசனம் என்ன சொல்லுகிறது சொல்லுங்க. பாத்தீங்களா? வசனம் என்ன சொல்லுகிறது? ஆயுதம் தரித்த பலவான். ஹல்லேலூயா சொல்லலாம் கைகளை உயர்த்தி. ஹல்லேலூயா. யாருன்னு சொல்லுங்கய்யா? ஆயுதம் தரித்த பலவான் தன் அரண்மனைய காக்கிற போது, ஹல்லேலூயா, அவனுடைய எல்லா பொருளும் பத்திரப்பட்டிருக்கும். ஆமென். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் இதிலிருந்து கர்த்தர் வேறொரு காரியம் சொல்லுகிறார். முதல் காரியம் நான் சொன்னேன், உன் வீடு ஒரு அரமனை. எல்லாரும் சத்தமாய் சொல்லுங்க, உன் வீடு ஒரு. நீங்க
இவ்வளவு பேர் சேர்ந்ததை சொன்னா எவ்வளவு சத்தம் வரும்னு எனக்கு தெரியும். அப்ப எல்லாரும் ஒண்ணு கூட சத்தமாய் சொல்லுங்க, என் வீடு ஒரு அது ஒரு நரகம். எதுக்குதான் இதுல இருக்கன்னே தெரியல. இனி உன் வாயில இருந்து அது வராம இருக்கட்டும். நீ நரகம்னு சொல்ல சொல்ல அது நரகமா தான் மாறிக்கிட்டே இருக்கும். அப்ப எல்லாரும் அதை திருப்பி சொல்லுங்க, அதையெல்லாம் கேன்சல் பண்ணுவோம். போன வருஷம், போன காலங்கள், சென்று போன நாட்கள்ல உங்க வாயினால தெரியாதனமா ஒரு கோபத்துல ஒரு வருத்தத்துல நீங்க இப்படி சொன்னீங்க இல்லையா, இது சாபம் பிடிச்ச இடம், இது சாபிக்கப்பட்ட இடம், இது உருப்படாத இடம், நீங்க சொன்னதானே இது ஒரு நரகம். அதையெல்லாம் இயேசுவின் நாமத்தில் கேன்சல் பண்ணுவீர்களா? நீங்க தான் சொல்லணும், கேன்சல் ஆகட்டும். ஆமென். நான் சொன்னது பேசுங்க, நான் சொன்னது அதை கேன்சல் பண்ணுகிறேன். பேசவே மாட்டேங்கிறீங்க, எனக்கு தெரியாது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சில வேளை பிள்ளைகள் நமக்கு பிள்ளைகள் ஏதாவது பண்ணும்போது டப்புன்னு வாயில வந்து நீ உருப்படவே மாட்ட. வாய் திறந்து சொல்லுங்க, தெரியாம சொல்லிவிட்டேன், நான் சொன்னதை கேன்சல் பண்ணுகிறேன். நாம பேச மாட்டேங்கிறாங்க. ஹல்லேலூயா, பேசுங்க. இங்க இருக்கிற நீ தான் சொன்ன, நீ விளங்க மாட்ட. பாத்துக்க, இவ விளங்க மாட்டா. உன் பிள்ளைய பார்த்து நீ தான் சொன்ன. சத்தமா சொல்லுங்க, நான் பேசினத தேவ சமூகத்துல நான் அதை கேன்சல் பண்ணுகிறேன். நாம என்னக்கா சொல்ல மாட்டேங்கிறீங்க? வாய் திறந்து சொல்லுங்க. நான் பேசினத தேவ சமூகத்தில் வச்சு நானே அதை சத்தமா சொல்லுங்க கேன்சல் பண்ணுகிறேன். ஆமென். என் வீட்டை பற்றி, என் குடும்பத்தை பற்றி, என் புருஷனை பற்றி, என் மனைவியை பற்றி, என் பிள்ளைகளை பற்றி, என் மருமக்களை பற்றி நான் பேசினதை நானே கேன்சல் பண்ணுகிறேன். அல்லையே சொல்லவே மாட்டேங்கிறாங்க. சத்தமா கேன்சல் பண்ணிட்டு ஒரு அல்லையே சொல்லுங்க. கேன்சல் பண்ண வேண்டியதெல்லாம், அந்த ரப்பர் வச்சு அழிக்க வேண்டியதெல்லாம் எரஸ்ட் பண்ணிட்டு அழிச்சிட்டு ஒரு அல்லையே சொல்லுங்க. அழிச்சிட்டு ஒரு அல்லையே சொல்லுங்க. ஆமா, என் பிள்ளைய பத்தி நான் சொன்னதெல்லாம் நானே என்ன பண்ணுகிறேன் சொல்லுங்க, அழிக்கிறேன். ஏன் தேவ சமூகத்தில் வச்சு சொல்லுகிறேன் என்றால், நீங்கள் இங்கே உங்க வாய் திறந்து சொல்லுவதை பரிசுத்த ஆவியானவர் செய்ய வல்லவராக இருக்கிறார், செய்ய வல்லவராக இருக்கிறார், செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். கைகளை உயர்த்தி இனி ஒரு அல்லேலூயா சத்தமாய் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, சத்தமாய் சொல்லுவாயாக. ஆமென், ஸ்தோத்திரம். என் வீடு ஒரு சொல்லுங்க அரண்மனை. காரணம், என் வீட்டுக்குள் ஒரு ராஜாதி ராஜா உலாவிக் கொண்டிருக்கிறார். நீ அரண்மனைன்னு சொல்லால் அங்கே ராஜாதி ராஜா உலாவ வருவார். ஆமென். உன்னை தேவன் ராஜாக்களாக உயர்த்துவார். ஆமென். ராஜரீக வாழ்க்கை தருவார். அதே வீட்டுக்குள்ள நீ ராஜாக்களாக வாழ போகிறாய். ராஜரீக வஸ்திரம், ராஜரீக சாப்பாடு, ராஜரீக தூக்கம் கர்த்தர் உனக்கு தரப்போகிறார். ஆமென், ஆமென். இயேசுவின் நாமத்தில் அது அப்படியே நடப்பதாக, அப்படியே நடப்பதாக. உன் தரித்திரம் மாறுவதாக. அல்லேலூயா. உன் வீடு ஒரு பேலஸாக இருந்தால் உன் வீட்டுக்குள்ள இருக்கிற தரித்திரம் வெளியே போவதாக. வெள்ளியும் பொன்னையும் கொண்டு உன் வீட்டை கத்த நிரப்புவாராக, நிரப்புவாராக, நிரப்புவாராக. ஆஸ்திகளையும் சம்பாத்தியங்களை கொண்டு உன் வீட்டை கத்த நிரப்புவாராக. அபரபஜால ஹட்டபலபல சில்லற பைசாகளுக்கு நீ தேடி நடக்கிற அவன் நாட்கள் மாறி கட்டான நோட்டுகளால் உன் வீடு நிரப்பப்படுவதாக. பேசு, நிரப்பப்படுவதாக, நிரப்பப்படுவதாக. உன் வீட்டில் தானியம் எப்போது நிரம்பி இருப்பதாக, நிரப்பி இருப்பதாக. என்ன? கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமாய் சொல்வாயாக. உன் வீட்டுக்குள் வளருகிற பிள்ளைகள் ஆமென், ஆமென், ராஜா வீட்டு கண்டு குட்டிகளாக அவர்கள் வளர்வார்களாக. ஆமென், ஆமென். அல்லா
ரீதி பல ரகா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் பேசிக்கொண்டே இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் என்னை பேச வைக்கிறார். உலமனே கட்டமனா சங்கலா ரிபூதி பலபஜாலா. ஸ்தோத்திரம். இனி இந்த வீட்டுக்குள்ள இருந்து உங்களை பார்த்து தான் பேசுறேன். உங்க வீட்டுக்குள்ள இருந்து, உன் அரண்மனைக்குள்ள இருந்து ஒரு பொருள் வெளியே போக கூடாது. இல்ல நீங்க 5000 ரூபாய் நேத்து சம்பாதிச்சு வந்துட்டு இன்னைக்கு ஆஸ்பத்திரியில் 6000 ரூபாய் கொண்டு கொடுக்கணுமா? எதை விரும்புறீங்க? 5000 ரூபாய் வீட்டுக்குள் வருது. வீட்டுக்குள் இருந்து ஒரு மாசம் தாண்டும் போது அந்த 5 50 மாறுவதாக, பெருகுவதாக. அப்படி பெருக வேண்டும் என்று விரும்புறீங்களா? இல்ல பிரயோஜனமான ஒரு பொருள் உனக்கு உன் பிள்ளைகளுக்கு நீ வாங்க வேண்டும் என்று விரும்புகிறாயா? அல்லது வந்த 5000 ரூபாய் அடுத்த நாளே 7000 ரூபாய் ஆஸ்பத்திரி போகணும்னு விரும்புகிறாயா? நான் ஆஸ்பத்திரியை மட்டும் பேசல, வேற ஏதாவது ஒரு காரியத்துக்கு அந்த பணம் அழிஞ்சு கொண்டே இருக்கிறது என்றால் டுடே right now பரிசுத்த ஆவியானவர் உனக்கு ஒரு விடுதலை கட்டளையிடுகிறார். இனி நீ அழிவை காண மாட்டாய். not only your financial, உன் பொருளாதாரத்தில் மட்டுமல்ல, உன் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நீ ஒரு நாள் சந்தோஷமா இருந்தால் 5 நாள் அழுகிறாய். இயேசுவின் நாமத்தில் அது மாற்றப்படுவதாக, மாற்றப்படுவதாக, மாற்றப்படுவதாக. கைகளை உயர்த்தி நான் பேசுறது புரிந்தவர்கள் ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களேன். பாப்பாவே ஆமென் சொல்லுங்க, சொல்லுங்க. வசனம் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். ஆயுதம் தரித்த, நான் இன்னும் அங்க வரல. ஆயுதம் தரித்த பலவான் அடுத்த அரமனை அல்ல, சத்தமா சொல்லுங்க. தன் 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 அரமனையை அவன் காக்கிற போது, ஹல்லேலூயா, காக்கிற போது, அடுத்து சொல்லுங்க, அவனுடைய பொருள் இயேசுவின் நாமத்தில் இன்று முதல் பத்திரமாய் இருப்பதாக. உன் பிள்ளை பத்திரமாய் இருப்பதாக. அடுத்தவன் கொண்டு போக மாட்டான். உன் பிள்ளை பத்திரமாய் இருப்பதாக. உன் பிள்ளைகளின் பிள்ளைகள் பத்திரமாய் இருப்பார்களாக. ஒரு ஆமை சத்தமாய் சொல்லு ஹல்லேலூயா. உன் பொருளாதாரம் பத்திரமாய் இருப்பதாக. ஆமென். உன் சமாதானம் பத்திரமாய் இருப்பதாக. ஹல்லேலூயா. அதுக்கு என்னங்க செய்யணும்? என்ன செய்யணும்? கர்த்தர் அதுக்கு தான் சொல்றாரு. ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, நீ ஆயுதம் தரித்து ஒரு பலவானாக மாறி உன் வீட்டை நீ காவல் செய்வாயாக. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்கள, கைகளை உயர்த்தி ஆமென். என்ன செய்வாயாக? உன் வீட்டை சத்தமா சொல்லுங்க, காவல் நீ செய்வாயாக. நாம எல்லாம் என்ன பண்ணிட்டோம்னு சொன்னா, நாம எல்லாம் இதை நேர திருப்பி ஆண்டவர் தலையில போட்டுட்டோம். லிசன், நான் என்ன சொல்லுகிறேன் என்பதை நீங்க நல்லா கவனிங்க, நல்ல கவனிங்க. நாம எல்லாம் என்ன பண்ணிட்டோம்னா, இந்த டியூட்டியை தூக்கி ஆண்டவர் கையில கொடுத்துட்டோம். அதுக்கு ஒரு வசனத்தையும் நாம கட்டியா பிடிச்சுக்கிட்டோம். என்ன வசனம்? இஸ்ரவேலை காக்கிறவர். நீங்க தான் உறங்கிட்டு இருக்கிறீங்க. அப்ப சொல்லுங்க, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. ஆமா, அவர் தூங்காம உறங்காம உன்னை காவல் காத்துட்டே இருக்கிறார். பார்த்துக்காங்க ஆண்டவரே, என் வீட்டை பார்த்துக்கோங்க, வீட்டில் உள்ள பொருளை பார்த்துக்கோங்க, அதை பார்த்துக்கோங்க, இதை பார்த்துக்கோங்க, சுத்திலும் மதில் போடுங்க. ஹல்லேலூயா. ஆனா இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை காக்கிறது இருக்கட்டும், நான் உன்னை காக்கிற தேவன் தான், ஆனால் உன் பொருளை நீ காத்துக் கொள்வாயாக.
ஒரு அலையிலே சத்தமா சொல்லலாம், கைகளை உயர்த்தி. உன் வீட்டை நீ காத்துக் கொள்வாயாக, உன் வீட்டுக்கு நீ காவலாளியா இருப்பாயாக, உன் வீட்டுக்கு நீ காவலாளியா இருப்பாயாக. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை நேரத்திலே இந்த ஆராதனையிலே பங்கெடுக்கிற, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உன் வீட்டுக்கு நீ ஒரு காவலாளியா இருப்பாயாக. ஆமென். உன் வீட்டை காக்கிற வேலையை நான் உனக்கு தருகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எடுத்துக்காட்டு ரெண்டு எடுத்துக்காட்டு பேச போகிறேன். நம்பர் 1, தேவனாய கர்த்தர் ஆதாமையும் ஏவாளையும் சிருஷ்டித்து அவர்களுக்கு ஏதேன் என்கிற ஒரு தோட்டத்தை அவர்கள் தங்குகிற வீடாக கர்த்தர் கொடுத்தார். ஆமென், கரெக்ட். ஆண்டவர் சொன்னார் ஆதாமை பார்த்து, உனக்கு 2 வேலையை தருகிறேன். நம்பர் 1, இந்த வீடை பண்படுத்துவாயாக. நம்பர் 2, இந்த வீட்டை காவல் செய்வாயாக. ஆமென். ஒரு ஆமை சத்தமா சொல்லுங்கள, கைகளை உயர்த்தி. ஆதாமே, ஏவாளே, உங்களுக்கு 2 வேலை தான். 1, இந்த தோட்டத்தை பண்படுத்துவாயாக. களை பறித்து குப்பையை மாற்றி அசுத்தங்களை மாற்றி இந்த வீட்டை சுத்தமாய் வைத்திருப்பாயாக. காரணம், இந்த பாளையம் சுத்தமாய் இருக்கட்டும். இதுக்குள்ளே நான் உலாவுகிற தேவன். ஆமென். இதுக்குள்ளே நான் உலாவுகிற தேவன். பகல் குளிர்ச்சியான நேரங்களில் நான் உலாவி வருகிற தேவன். உன்னை நான் சந்திக்க வருவேன், உன்னோடு நான் பேச வருவேன், உன்னை நான் ஆசீர்வதிக்க வருவேன். எனவே இந்த தோட்டத்துக்குள்ளே நீ பண்படுத்துவாயாக. நம்பர் 2, இந்த வீட்டுக்குள்ளே, இந்த தோட்டத்துக்குள்ளே தேவையில்லாத ஒன்றும் நுழையாதபடிக்கு இதை நீ காவல் காப்பாயாக. ஆமென் சொல்லுங்களேன், கைகளை உயர்த்தி. ஆமென். தோட்டத்துக்குள்ளே தோட்டத்தை காக்கிற வேலை ஆதாமுடையது. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, வீட்டை காக்கிற வேலை ஏதேன் என்கிற வீட்டை காக்கிற வேலை ஆதாமுடையது. ஆதாமே, சர்ப்பத்துக்கு உள்ளே பிசாசு நுழைஞ்சது நீ இன்னும் பார்க்கல. உன் கண்ணு திறக்கப்படுவதாக. எந்த வழியா எந்த பிசாசு யாருக்குள்ள நுழையுது? உன் வீட்டுக்குள்ளே இருக்கிற நபர்களுக்குள்ளே தான் நுழைஞ்சு உன்கிட்ட பேசுது. கண்டுபிடிக்கிற கிருபை கர்த்தர் உனக்கு தருவாராக. இன்னுமா புரியல? ஒரு ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அத நான் என்ன சொன்னேன்னா, வீட்டுக்குள்ள நுழைகிற பிசாசை கண்டுபிடிக்கிற கிருபையை கர்த்தர் உனக்கு தருவாராகன்னு சொன்னேன். ஆமென் சொன்னவர்களுக்கு அது வருவதாக. போர் அடிக்கிறவர்கள் சொல்ல வேண்டாம், சொல்லுங்க. ஆமென் சொன்னவர்களுக்கு அந்த கிருபை வருவதாக. கிருபை வருவதாக. சர்ப்பத்துக்குள்ளே நுழைஞ்சிருப்பது அசுத்தாவிதான், பிசாசுதான்னு கடைசி வர கண்டுபிடிக்கிறதுக்கு ஆதாமாலைய முடியல, ஏவாளாலைய முடியல. அவ்வளவு நாள் இந்த சர்ப்பம் எங்க இருந்தது? தோட்டத்துக்குள்ளே தான் இருந்தது. கவனமா கேளுங்க. சர்ப்பம், ஐயோ அது பேசலங்க. Again I say, சர்ப்பம் பேசலங்க. சர்ப்பத்துக்குள்ளே வேற ஒருவன் நுழைஞ்சு பேசுகிறான். திரும்ப பேசுகிறேன், சர்ப்பம் பேசல, சர்ப்பத்துக்குள்ளே ஒருவன் நுழைஞ்சிருக்கிறான். அவன் தான் ஆதாமோடு பேசுகிறான், ஏவாளோடு பேசுகிறான். ஏவாளோடு பேசினது சர்ப்பம் அல்ல, சர்ப்பத்துக்குள்ளே நுழைஞ்ச பிசாசு. எனக்கு இதுக்கு முன்னாலேயே அந்த சர்ப்பம் எங்க இருந்தது? தயவாய் சொல்லுங்க, எங்க இருந்தது? தோட்டத்துக்குள்ளதான் இருந்தது. பேசிச்சா? பேசினது இல்லை. இப்படி அது பேசினது அல்ல. அப்ப திடீர்னு இப்படி பேசுத. நம்ம வீட்டுக்குள்ளே சொல்லுவோம், நம்ம வீட்டுக்குள்ளே இப்ப 4 பேர் இருக்கும், 5 பேர் இருக்கும். வீட்டுக்குள்ள ஒரு 6 பேர் இருக்கும், 7 பேர் இருக்கும். உம்முன்னு ஆயிட்டீங்க, பரவாயில்ல.
திடீர்னு இப்படி எல்லாம் பேசாத மருமக இப்படி பேசுறாளே, பேசாத மாமியார் இப்படி பேசுறாளே, பேசாத பிள்ளை இப்படி பேசுறாளே, என் பிள்ளை இப்படி பேசாத ஆனா இப்படி பேசுறானே. உடனே புரிஞ்சுக்கணும். அத ஆவியை பகுத்தறிகிற தேவ பிள்ளை புரிந்து கொள்வான். பேசுறது என் பிள்ளை பேசல, பிள்ளைக்குள்ள இருந்து ஏதோ ஒண்ணு பேசுது. இந்த இடையில் நான் ஒரு புத்தகம் படித்துக் கொண்டிருந்தேன். அதில் ஒரு நடந்த சம்பவத்தை அதை எழுத்தாளர் எழுதுகிறார். அது அவர் வீட்டுக்குள்ளே நடந்தது. அதை எழுதுகிற தேவ மனுஷன் அவர் வீட்டிலே நடந்த ஒரு சம்பவத்தை எழுதுகிறார். இவங்க மனைவி அடிக்கடி 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 என்ன பேசுறனே தெரியாம பேசுவாங்களாம். அவங்க மகளை பார்த்து அவங்க மகா பண்ணின ஏதோ ஒரு சின்ன தவறுக்காக நீ எல்லாம் எதுக்கு உயிரோடு இருக்க, நீ சாவக்கூடாதா அப்படின்னு பேசியிருக்கிறாங்க. நீ எல்லாம் எதுக்கு உயிரோடு இருக்க, நீ சாவக்கூடாதா. இந்த வார்த்தையை கேட்ட பிள்ளைக்கு அம்மா பேசுற மகளை பார்த்து இந்த மகளுக்கு தாங்கல, மனம் உடைஞ்சு போச்சு, பயங்கரமா ஹர்ட் ஆயிருச்சு. ஸ்தோத்திரம். இந்த பொண்ணு அன்னைக்கு ராத்திரியே சூசைட் பண்ணிருச்சு, தற்கொலை பண்ணி செத்து போச்சு. தகப்பன் புத்தகம் எழுதுகிறார், என் மனைவி அப்படி பேசுகிறவள் அல்ல, அன்னைக்கு எதுக்காக அப்படி பேசினானே எனக்கு இன்னைக்கும் புரியல. இப்படி ஒரு பேச்ச கேட்டு என் பிள்ளை எதுக்காக இந்த முடிவெடுத்தானே எனக்கு இன்னும் புரியல. பல நேரங்களிலே நம்ம வீட்டுக்குள்ளே சொன்னேன், அடுத்தவங்க நமக்கு வச்சு பேசுறது நான் அடுத்த விஷயம். ஆனா நம்ம வீட்டுக்குள்ளே சில சர்ப்பங்கள் பேசும். நீ எச்சரிக்கையா இருக்கணும், நீ கவனமா இருக்கணும். பேசுறது யார் பேசுறான்னு புரிந்து கொள்கிற ஞானம் வேணும். காவல் காக்கிற கிருபையை கர்த்தர் நமக்கு தந்தருளுவாராக. உங்களுக்கு புரிந்தால் நலமா இருந்திருக்கும். புரிந்து கொண்டவர்களுக்காய் தேவனுக்கு ஸ்தோத்திரம். வீட்டுக்குள்ள பல சண்டைக்கு காரணம், வீட்டுக்குள்ள பல சண்டைக்கு காரணம் வெளியில் உள்ளவர்கள் அல்ல, வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒருவருக்கு ஒருவர் பேசின பேச்சு தான் காரணம். ஆமா என்றால் கை உயர்த்தி காட்டுங்கள். நான் பேசுறது அடுத்த காரியம் அல்ல, உங்க வீட்டுக்குள்ள நடக்கிற சண்டைகளுக்கு காரணம் பேசுங்க. வீட்டுக்குள்ள இருக்கிற 5 பேர் தான் இருக்கிறோம், இதுல யாரோ ஒருவர் பேசின பேச்சுதான் காரணம். நான் பேசுவது உண்மை என்றால் கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமாய் சொல்லிவிடுங்க. ஆமென். எஸ். அப்ப இந்த பேசுவது வலுசர்ப்பம் பேசுறதுன்னு நீ கண்டுபிடிக்கணும். அது எப்படி உள்ள நுழைஞ்சது, அதை நுழைய விட்டது யாரு? காவல் காக்கிற வேலையை, காவலாளியின் வேலையை, எக்கால ஊதுகிற வேலையை கர்த்தர் உனக்கு தந்திருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்கள் மேல் ஊற்றுகிற அபிஷேகம் என்ன அபிஷேகம் தெரியுமா? காவல் காக்கிற அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்ற போகிறார். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் புரிந்து கொண்டவர்கள் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமாய் சொல்லுங்களே. பாபாவே ஆமென். வேறொரு நல்ல எக்ஸாம்பிள் பேசுகிறேன், அப்ப உங்களுக்கு புரியும். ஸ்தோத்திரம். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், வீட்டுக்குள்ள பாவம் நுழைஞ்சால் ஆசீர்வாதமா சாபமா? வீட்டுக்குள்ளே பாவம் நுழைஞ்சா ஆசீர்வாதம் வருமா சாபம் வருமா? எல்லாரும் சத்தமா பேசுங்க. சாபம். ஆமா தானே? எப்பன்னு சொல்லுங்க. நீங்க பேச மாட்டேங்கிறீங்க. சத்தமா கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. 2 கைகளை உயர்த்தி. வீட்டுக்குள்ள பாவம் நுழைஞ்சா என்ன வரும் சொல்லுங்க? சாபம் வருந்தானே. பாவம் நுழையாதபடி காக்கிற ஒரு தகப்பன் இருந்தான்.
அவன் பேர் யோபு. ஏன்னா யோபுவினுடைய 10 பிள்ளைங்க அடிக்கடி ஒரு கெட் டுகெதர் வைப்பாங்க. அப்ப அப்படி பேசினது உங்களுக்கு புரியும். யோபுவினுடைய 10 பிள்ளைகளும் அடிக்கடி ஒரு கெட் டுகெதர் வைப்பாங்க. ஒன்னா கூடி ஒரு விருந்து, எல்லாரும் சேர்ந்து ஒன்னா புசித்து ஒன்னா சந்தோஷமா இருந்து ஆடி பாடி அப்படி ஹாப்பியா ஒரு கெட் டுகெதர் 10 பேர் வைப்பாங்க. ஆனா ஒருவன் மட்டும் அதுல கவனமா இருப்பான். யாருன்னா அந்த 10 பேருக்கு தகப்பனா இருக்கிற யோபு. அவனுடைய சிந்தையில் என்ன தெரியுமா? இந்த பிள்ளைகள் யாராவது ஏதாவது வழியில் ஏதாகிலும் பாவம் செய்திருப்பார்களோ என்று நினைத்து அந்த கெட் டுகெதர் முடிவதற்குள்ளாகவே தன் பிள்ளைகளுடைய பாவ பரிகாரத்துக்காக அவன் கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்வான். ஒரு ஆமே சத்தமா சொல்லுங்கள, கைகளை உயர்த்தி. ஆமே சத்தமா சொல்லுங்கள, கைகளை உயர்த்தி. ஹல்லேலூயா. வீட்டுக்கு காவல் செய்கிறவன், தன் பிள்ளைகளுக்காக காவல் காக்கிறவன். தன் பிள்ளைகள் தப்பு பண்ணிடக்கூடாது, தன் பிள்ளைகள் பாவம் செய்திடக்கூடாது, தன் பிள்ளைகள் தவறி போய்விடக் கூடாது. Yes, the Holy Spirit says, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த காலைவேளை ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளையே, அபிஷேகத்தை பெற்ற கர்த்தருடைய பிள்ளையே, பரிசுத்த ஆவியை பெற்ற அந்நிய பாஷையில் தேவனை ஆராதிக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உன்னை நான் ஒரு காவலாளியாக வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஸ்தோத்திரம். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஒரு அல்லேலூயா சத்தமாய் சொல்லுங்களே. ஹல்லேலூயா. எனக்கு பரிசுத்த ஆவியானவர் என்னோட பேசினது, உன் வீட்டுக்கு உன்னை நான் காவலாளியா வச்சிருக்கிறேன், உன் மனைவிக்கு நான் உன்னை காவலாளியா வச்சிருக்கிறேன், உன் பிள்ளைகளுக்கு உன்னை நான் காவலாளியா வச்சிருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் சொன்னேன், சந்தோஷம் ஆண்டவரே, என் வீட்டுக்கு என்னை காவலாளியாய் வைத்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. கர்த்தர் சொன்னார், இல்லை இல்லை, அது மட்டுமல்ல, சபைக்கு உன்னை நான் காவலாளியாய் வைத்திருக்கிறேன். அந்த அல்லேலூயா நல்லா வரல. ஆமென். அந்த அல்லேலூயா நல்லா வரல. பாஸ்டர்னா யாருன்னு சத்தமா சொல்லுங்க. பாஸ்டர்னா யாருன்னு சத்தமா சொல்லுங்க. இந்த மந்தைக்கு காவல் காக்கிறவன். காரணம், ஆட்டு தோலை போர்த்தின ஆமை ஓநாய்கள் உள்ளே வரும், ஆடுகளை கெடுக்க. அதை கண்டுபிடிக்கிறது ஆடு கண்டுபிடிக்காது, மேய்ப்பன் தான் கண்டுபிடிக்க தெரியும். Who is the black sheep? அந்த கருப்பாடு யாருன்னு முன்னால ஆவியில நிற்கிறவன் கண்டுபிடிக்க முடியும். Yes. சில காட்டு மிருகங்கள் வரும், சில ஓநாய்கள், சில கரடிகள், சில சிங்கங்கள் எப்படியாவது வேட்டையாட வரும். அவங்களுக்கெல்லாம் தேவை என்ன? இங்குள்ள ஆத்துமாக்கள் எல்லாம் பிடிச்சு இழுத்துட்டு போயிடணும். வேட்டையாடுகிற ஹல்லேலூயா இவைகளை புரிந்து கொள்கிற காவலாளியாய் கர்த்தர் வைத்திருக்கிறபடியா ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உனக்கு தீங்கு வரப்போகுது அப்படின்னு எக்காலம் ஊதும் போது, எச்சரிப்பு தரும்போது, நீ தப்பு பண்றன்னு உனக்கு எச்சரிப்பு தரும்போது, ஒரு ஊழியக்காரன் நீ தப்பு பண்ற, நீ பண்றது தப்பு, இது சரியில்லை, எக்காலத்தை ஊதும் போது நீ மனம் திரும்புவாயாக. எக்காலம் ஊதுகிற ஒரு காவலாளியாய் சபைக்கு கர்த்தர் வைத்திருக்கிறபடியா ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்ன பத்தான பேச முடியும்? கர்த்தர் அதோடு நிறுத்தல. என்கிட்ட கர்த்தர் சொன்னார், வெறும் இந்த நாகர்கோவில் சபைக்காக மட்டும் நீ எக்கால ஊதுகிற காவலாளி அல்ல, நான் உன்னை தேசத்துக்கு காவலாளியாய் வைத்திருக்கிறேன். ஓ ஹல்லேலூயா சொல்லுங்களே, கைகளை உயர்த்தி. சத்தமா சொல்லுங்களே, கைகளை உயர்த்தி. நீங்க நினைத்துக் கொண்டீர்கள் நான் என்னை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று. இல்லை இல்லை, இந்த காலை நேரத்திலே அபிஷேகத்தை பெற்ற கர்த்தருடைய பிள்ளையே, உன்னை குறித்து தான் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென்.
நீ சாதாரணமானவன் அல்ல, நீ கர்த்தருடைய காவலாளி. ஆமென். நீ சாதாரணமானவன் அல்ல, நீ கர்த்தருடைய காவலாளி. கர்த்தருடைய காவலாளிகளே கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். சத்தமாய் சொல்லு, சத்தமாய் சொல்லு, சத்தமாய் சொல்லு. ஹல்லேலூயா. தேசம் உன் கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது, பட்டணம் உன் கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது, குடும்பங்கள் உன் கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது, அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்கள் உன் கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவைகளை ஆதாயப்படுத்திக் கொள்கிற குடும்பங்களுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா சொல்லுங்களே கைகளை உயர்த்தி. ஆமென். சத்தமா சொல்லுங்களே கைகளை உயர்த்தி. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க கைகளை உயர்த்தி. ஆமென். எக்காலம் பிடித்திருக்கிற காவலாளி ஒரு வீட்டுக்கு போனால் அந்த வீட்டின் அனர்த்தங்களை குறித்து அவன் கூப்பிட்டு சொல்வாராக. எக்காலம் பிடித்திருக்கிற ஒரு காவலாளி ஒரு நபருக்கு முன்னால போனால் அவன் செய்கிற தப்பை அவன் கூப்பிட்டு சொல்வானாக. எக்காலம் பிடிச்சிருக்கிற காவலாளி அவன் ஒரு வீட்டுக்குள்ளே நுழையும் போது அங்கே நடக்க போகிற அனர்த்தங்களை குறித்து அவன் கூப்பிட்டு சொல்வானாக. கூப்பிட்டு சொல்வது மட்டுமல்ல, அந்த அனர்த்தம் அந்த தேசத்திலே அந்த குடும்பத்திலே அவர்கள் வாழ்க்கையிலே அது நடைபெறாதபடிக்கு காவல் காக்கிற வேலையை கர்த்தர் கையில் தந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். நல்ல ஒரு அல்லேலூயா பலமாய் சொல்லுங்கள். இயேசுவின் நாமத்தில் அந்த அபிஷேகம் உங்க மேல இறங்கி வருவதா. எந்த அபிஷேகம்? காவல் காக்கிற அபிஷேகம். ஊரையும் நாட்டையும் காக்காவிட்டாலும் நீ உன் குடும்பத்தை காக்கிற அபிஷேகம் உன் மேல இறங்குவதாக, இறங்குவதாக. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களே கைகளை உயர்த்தி. உன் வீட்டுக்கு எதிராய் செய்வனக்காரன் செய்து அனுப்புகிற எந்த வாதையும் உன் வீட்டு வாசல் பக்கம் வராமல் இருப்பதா. காரணம், உள்ளே இருப்பவன் ஆயுதம் தரித்த போர் வீரன். ஆமென். உங்களை தான் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. ஆயுதம் தரித்த காவலாளிகளுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ரெண்டு கைகளை உயர்த்தி நல்ல ஒரு அல்லேலூயா பலமாய் சொல்லுங்களேன். ஆமென். சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. பலமாய் சொல்லுங்களேன் கைகளை உயர்த்தி. ஆமென். ஆயுதம் தரித்த காவலாளியாய் நீ இருப்பாயாக. ஆயுதம் தரித்த காவலாளியாய் நீ இருப்பாயாக. ஆயுதம் தரித்த காவலாளியாய் நீ இருப்பாயாக. ஹல்லேலூயா. உன் கையில் இருக்கிற ஆயுதம் கீழே விழாதபடிக்கு நீ எச்சரிக்கையாய் இருப்பாயாக. தன் வீட்டை தானே காத்துக் கொள்கிற ஒரு காவலாளியாய் கர்த்தர் உன்னை உயர்த்துவார். ஸ்தோத்திரம். நான் பேசின வசனம் புரிந்து கொண்டவர்கள் கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ரெண்டு காரியம் நான் பேச நினைச்சேன். முதல் காரியம், உன் வீடு ஒரு அரண்மனை, உன் வீட்டுக்குள்ள பொக்கிஷம் இருக்குது. பேசுங்க. உன் வீடு ஒரு பேலஸ், அதுக்குள்ள நிறைய பொக்கிஷம் இருக்குது. உன் கண்ணுக்கு இதுவரை அந்த பொக்கிஷம் தெரியல. இயேசுவின் நாமத்தில் உன் வீட்டுக்குள்ளேயே உன்னை உயர்த்துகிற பொக்கிஷம் இருக்கிறது. ஆமென். எல்லாரும் கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். விடுதலை வேற எங்க தேடி போக வேண்டாம், அது உன் வீட்டுக்குள்ளே இருக்கிறது. நன்மை வேற எங்கும் அல்ல, உன் வீட்டுக்குள்ளே இருக்கிறது. ரெண்டு கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமாய் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. உனக்கு கிடைச்சதான உன் புருஷனா இருக்கலாம், சில வேளை உன் பொக்கிஷம். ஆமென். உனக்கு கிடைச்ச மனைவியாக இருக்கலாம் பொக்கிஷம், உனக்கு கிடைச்ச பிள்ளையா இருக்கலாம் பொக்கிஷம். ஹல்லேலூயா. உன் வேலையா இருக்கலாம் பொக்கிஷம். அதை தொடுவதற்கு தேவன் சத்துருவை அனுமதிக்க மாட்டார். சத்துருவை அனுமதிக்க மாட்டார். ரெண்டு கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. சத்துருவை தேவன் அனுமதிக்க மாட்டார். ஹல்லேலூயா. உனக்குள்ளதுதான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஆமென் சொல்லுங்கள். ஆமென். அதை தொட நினைக்கிற சத்துரு வெளியே போவானா? அதை தொட நினைக்கிற சத்துரு வெளியே போவானா? வீட்டை விட்டு வெளியே போவானா? சகல சாபங்களை வெளியே போவதாக.
ஸ்தோத்திரம். ஆயுதம் கையில் இருக்கணும், பலவானா இருக்கணும். பலவானாகிய காவலாளி. இது என்னோடு தான் கர்த்தர் பேசினார். நான் உங்களோடு அதை பகிர்ந்து கொள்கிறேன். ஹல்லேலூயா. உங்க வீட்டு பிரச்சனை மாற நீ ஆயுதத்தை கையில் எடுப்பாயா? என்ன ஆயுதம்? வேகமாக வேகமாக 3 ஆயுதங்களை வசனத்திலிருந்து நாம தியானிக்கலாமா? நம்பர் 1, ரோமர் 6ஆம் அதிகாரம் 13வது வசனம். ரோமர் 6:13 எடுத்தீங்களா? ரோமர் 6:13 வாசிங்கய்யா. கொஞ்சம் வரலாமா? எல்லாரும் 2 கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 2 கையை உயர்த்த சொன்ன, ஒரு கை கூட உயர்த்தல. இன்னும் அவன் அப்படிதான் பண்ணுவான். நீங்க அவன் கூட சேர்ந்து இந்த பக்கம் பார்க்குறீங்க, அந்த பக்கம் பார்க்குறீங்க, அங்கே பார்க்குறீங்க, இங்கே பார்க்குறீங்க. அப்போ நான் பேசின வசனம் உள்ள எப்படி போகும்? அதுதான் நான் முதல்ல சொல்லிட்டேன். அடுத்த வாரத்திலிருந்து பிள்ளைகளை நான் பார்த்துக்கிட்டேன்னு சொன்னேன். அப்ப 2 கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வசனம் சொல்லுங்க ஐயா. ரோமர் 6ஆம் அதிகாரம் 13வது வசனம். வசனம் என்ன சொல்லுங்க? உங்கள் 2 கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்னம்மா இது? என்னம்மா கை? கை இது என்ன? ஏய் உட்காரு. இது என்ன கை? இப்படி தானே சிறகா விரிக்கிய. 2 கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வலது கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இடது கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வலது கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். என் கை மேல வராதா? வலது கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அப்ப இடது கை உயர்த்தியும் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இந்த வலது கை ஒரு இந்த சரீரத்தின் ஒரு அவயவம். இதுல நிறைய வேலை செய்யும். இடது கை ஒரு, சத்தமா சொல்லுங்க, அவயவம். இப்ப காலை உயர்த்தி அல்லேலூயா சொல்ல முடியாது. ஸ்தோத்திரம். உங்க வலது கால் ஒரு அவயவம், இடது கால் ஒரு அவயவம். கண் அவயவம், வாய் அவயவம், காது அவயவம், தலைமுடி அவயவம், நகம் ஒரு அவயவம். 2 கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன சொல்றாரு? உன் அவயவங்களை. நம்ம பார்வையெல்லாம் அடுத்த அவயவத்துல தான் இருக்கு. அவ கண்ணை பாரு, அவ கைய பாரு, இந்த பயலுக்கு காலை பாரு. நம்ம கண்ணு முடிவும் அடுத்த நபருடைய அவயவத்தின் மேல இருக்கு. அதுதான் ஏசப்பா சொல்றாரு, உன் கண்ணுல உன் கண்ணுல பெரிய உத்திரம் உள்ளே இருக்க, அடுத்தவன் கண்ணில் உள்ள தூசி எப்ப நீ பாக்குற? அடுத்தவன் கண்ணை ஏன் பாக்குறன்னு தான் கேள்வி. அப்ப 2 கை அவயவங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களேன் பாப்பமே. ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன சொல்றாரு? உன் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்துக்கு ஒப்பு கொடாமல், உங்கள் அவயவங்களை வாசிக்க தம்பி, நீதியின் ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்க. அதாவது நம்முடைய சரீரத்தின் அவயவம் பாவத்தின் ஆயுதமாய் இருக்கக்கூடாது. நம்ம சரீரத்தில் உள்ள அவயவம்
நீதிக்குரிய ஆயுதம். நம்முடைய சரீரத்தின் அவயவம் தான் முதல் ஆயுதம். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களே ஆமென். ஹலோ, கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களே, கைகளை உயர்த்தி ஆமென். எது நம்ம கையில் இருக்கிற ஆயுதம்? என்னது? நீங்க என்ன பண்றீங்க? நம்ம கை அங்கங்க தேடுறீங்க. ஹலோ, நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா? அபிஷேகம் உள்ள சிம்சோன் அபிஷேகத்துல பலமாயிருக்கும் போது ஒரு சிங்கம் அவனுக்கு முன்னால வந்தது. அவன் வேற எதையாவது தேடினானா? இல்ல, தன் கையை ஆயுதமாய் பயன்படுத்தி அதன் தாடையை பிடித்து ரெண்டாய் கிழித்து போட்டானாம. அபிஷேகம் இழந்து போனா ஒரு தடவை, அபிஷேகம் குறைஞ்சு போச்சு. இப்ப பெலிஸ்தியர் முன்னால நிற்கிறாங்க. இந்த கையை வச்சே அத்தனை பேரை அடிச்சிருக்கலாம். ஆனால் இவன் இப்ப ஆயுதம் தேடுறான். ஒரு கழுதை செத்து கிடக்கு, அதனுடைய பச்சை தாடை எலும்பை எடுத்து உபதேசத்தை மீறி போட்டான். காரணம், நஸ்ரேய விரதக்காரன் செத்து போனதை தொடக்கூடாது. உபதேசத்தை மீறி ஒரு எலும்பெடுத்து பெரிய ஜெயம்தான், ஆனா உபதேசம் போச்சு. அபிஷேகம் உள்ளவருக்கு தன் சரீரத்தின் அவயவமே ஆயுதம். சாத்தானை ஜெயிக்க நீங்க வேற எந்த ஆயுதத்தை தேட வேண்டும்? உன் சரீரத்தின் அவயவம் தான் ஆயுதம். கை உயர்த்தி புரிந்து கொண்டால் ஒரு அல்லேலூயா சத்தமாய் சொல்வாயாக. உன் கண் தான் ஆயுதம். ஆமென். ஒரு பார்வை நீ பார்த்தால் அவன் நடுநடுங்கி வெளியே போவானாக. நீ உன் கண்ணால பார்க்கிறது பிசாச பார்த்து அவன் நடுங்கணும்னா நீ அதிக நேரமும் கண்ணால் கர்த்தரை பார்ப்பாயாக. உன் கையை உயர்த்தினால், மோசே உன் கை உயர்த்தப்பட்டால் இஸ்ரவேலுக்கு ஜெயம் உண்டாவதாக. கை கீழே வரும்போது சத்தமா சொல்லுங்க, அமாலேக்கு ஜெயிப்பார்களாக. ஓ, அப்ப அன்றைய ஜெயத்தின் ஆயுதம் மோசேயின் கை அவயவம். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் சபையில் மூப்பர்களை அழைத்து ஜெபம் பண்ணட்டும். அவர்கள் அவனுக்காக எண்ணெய் பூசி தங்க கைகளை வச்சு ஜெபம் பண்ணுவார்களாக. விசுவாசத்தோடு கூடிய ஜெபம் பண்ணி ஆளியை சுகமாக்கும். கைதான் ஆயுதம். ஆமென். கைகளை உயர்த்தி நல்ல ஒரு அல்லேலூயா சத்தமாய் சொல்லுங்களே ஹல்லேலூயா. இந்த 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 அவயவங்களில் பாவம் ஆளாதவனுக்கு, உங்க சரீரத்தின் அவயவங்களில் அசுத்தம் வராதவனுக்கு அதை பரிசுத்தப்படுத்தி அந்த அவயவங்களில் அக்கினி இறங்குவதாக. ஆமென். உங்க கை அக்கினியாய் மாறுவதாக, உங்க வாய் அக்கினியாய் மாறுவதாக, உங்க நாவு அக்கினியாய் மாறுவதாக. ரெண்டு கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே ஹல்லேலூயா. உங்க கண்கள் அக்கினி கண்களை மாறுவதாக. உங்க ஒவ்வொரு அவயவமும் இன்றைக்கு காலை நேரத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், அது நீதிக்குரிய ஆயுதமாய் மாறுவதாக. நான் ஜெபம் பண்றேன் ஏசப்பாட்ட, ஏசப்பா என் கண்ணை உமது ஆயுதமாய் பயன்படுத்துவீராக, என் காதுகளை உமது ஆயுதமாய் பயன்படுத்துவீராக, என் வாயை உமது ஆயுதமாய் பயன்படுத்துவீராக, என் கைகளை உமது ஆயுதமாய் பயன்படுத்துவீராக, என் வலது கையை உமது ஆயுதமாய் பயன்படுத்துவீராக. இந்த கையை நான் நீட்டினால் சுகமுண்டாவதாக, இந்த கையை நான் வைத்தால் சௌக்கியமாவதாக, இந்த கையை வைத்து தொடும்போது அசுத்த வல்லமைகள் கட்டறுக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. உங்க சரீரத்தின் அவயவம், உன் காலனை மிதிக்கிற இடம் கர்த்தருக்கு சொந்தமாவதாக. ஆயுதமா உங்க 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 கையில் உள்ள முதல் ஆயுதம். நீங்க நினைச்சீங்கன்னா சர்வாயுத வர்க்கத்தை பத்தி பேசுவேன். ஹல்லேலூயா. உங்க கைகளை தேவன் தந்திருக்கிற முதல் ஆயுதம் உங்க அவயவம் தான் ஆயுதம். உங்க சரீரத்தின் அவயவம் அது ஆயுதம். பிசாசு என்ன பண்றான்? அந்த சரீரத்தின் அவயவத்தை
அவன் யூஸ் பண்றான். வலது கை உயர்த்தி ஒரு அல்லே சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இந்த கையை கர்த்தர் பயன்படுத்துறார். அப்படி என் கை பாஸ்டர், நான் கவனமா கேட்கணும். நான் உங்களை தான் பேசுறேன். உங்க வலது கையை உயர்த்தி ஒரு அல்லே சொல்லுங்க. என்கிட்ட காட்டுங்க அந்த வலது கையை. காட்டுட்டீங்களா? இனி உங்க வலது கையை நீங்க பாருங்க பாப்போம். பாருங்க பிள்ளைகளா, பார்த்தீங்களா? இந்த வலது கையை பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க, இந்த வலது கையை ஆண்டவர் மட்டும்தான் பயன்படுத்துறாரு. யாராவது அப்படி இருந்தா அந்த கையை இனி கொஞ்சம் கையை உங்க கை கிட்ட நீங்களே இப்போ சொல்லுங்க, கையே இத்தனை வருஷமாச்சு இந்த வலது கையை ஆண்டவர் தான் பயன்படுத்துறாரு. அப்ப அந்த வலது கையை கர்த்தர் பயன்படுத்துற வலது கை நான் பார்க்கட்டும். என் கையை கர்த்தர் மட்டும்தான் பயன்படுத்துறாரு. அது கட்டாயமா உங்க கையை ஆண்டவர் மட்டும்தான் பயன்படுத்துறாரு. இந்த இளக்காரம் ஏளத்தனம் காட்டக்கூடாது. இது கர்த்தருடைய சமூகம். இந்த கையை வலது கையை கர்த்தர் மட்டும்தான் பயன்படுத்துறாரு. அப்படித்தானே? இந்த கையால் வேற ஒன்றும் செய்ய மாட்டீங்க, மெசேஜ் பண்ண மாட்டீங்க. இந்த கையால் தேவையில்லாத காரியம் ஒன்றும் பண்ண மாட்டீங்க. பாவம் இல்லை இந்த கையில். இந்த கையில் ஒரு பாவம் இல்லைன்னு சொல்றீங்க. இந்த கையை ஆண்டவர் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. தேவன் தந்த நல்ல வாய்க்காக ஒரு அல்லே சொல்லுங்க. நீங்க யாரும் ஊமை இல்ல, நம்ம சபையில யாருமே ஊமை இல்ல. தேவன் தந்த நல்ல வாய்க்காக ஒரு அல்லே சொல்லுங்க. இந்த வாயை கர்த்தர் மட்டும் தான் யூஸ் பண்றாருன்னா ஒரு அல்லே சொல்லுங்க பாப்போம். அதாவது உங்க வாயிலிருந்து வர்ற வார்த்தை எல்லாம் கர்த்தர் பேசுற வார்த்தையா இருக்கணும். எத்தனை தூஷணம், எத்தனை கெட்ட வார்த்தை, எத்தனை அசுத்தமான காரியம், எத்தனை விஷயம் இந்த வாயிலிருந்து வருது. நான் என்ன பேச வரேன்னா, நம்முடைய அவயவங்களை தேவன் ஆயுதமாய் பயன்படுத்துவதற்கு பதிலாக இந்த நாட்களில் பிசாசு பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். பின்ன எப்படி பேய் உன் வீட்டை விட்டு போகும்? உங்கள் சரீரத்தின் அவயவங்களை தேவன் பயன்படுத்த விரும்புகிறார் ஒரு ஆயுதமாய். ஆனால் நீங்கள் உங்கள் அவயவங்களை பிசாசுக்கு கொடுத்து, பிசாசு உங்கள் சரீர அவயவங்களை அவனுடைய தேவைக்கு யூஸ் பண்றான். விபச்சாரம் அப்படித்தான் வருகிறது, வேசித்தனம் அப்படித்தான் வருகிறது, களவு, பொய், பித்தலாட்டம், ஏமாற்று, வஞ்சனை, துரோகம், தூஷணம், துர்பாஷணம், வாயில் பிறக்கலாகாத பொய் எல்லாமே இப்படிதான் வருது. ஜெபம் வர வேண்டிய வாயில கள்ளத்தனம் வருது, அந்நிய பாஷை பேசிக்கொண்டே அசுத்தமும் வருது. உங்க வாயிலிருந்து எப்படி இது ரெண்டும் சைமல்டேனியஸ்லி ஒரே நேரத்தில் எப்படி வெளியே வருது? I don't know about that. எனக்கு புரியல. கர்த்தர் பயன்படுத்துகிற ஒரு நபராய் நீ மாறுவாயா? உன் சரீரத்தின் அவயவத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பாயா? ரெண்டு கைகளை உயர்த்தி புரிந்தவர்கள் ஒரு அல்லே சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. புரியாதவங்களுக்கு இது புரியாது. உன் கால் நடைகளை சீர்தூக்கிப்பார். எங்கெல்லாம் போற, எங்கெல்லாம் நிற்கிற, என்னெல்லாம் பண்ணுத. உன் கால் பரிசுத்தமா இருந்தால் நீ கால் வைக்கிற இடத்தில் உள்ள கட்டு, அந்த வீட்டின் கட்டு, நீ அந்த வீட்டுக்குள்ள காலை வைக்கும் போதே அது உடைக்கப்பட போகிறது. கர்த்தர் உன்னை அப்படி மாற்ற போகிறார். கர்த்தர் உன்னை அப்படி மாற்ற போகிறார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமாய் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படி உங்களை மாற்ற போகிறார். கர்த்தர் உங்களை அப்படி மாற்ற போகிறார். பரிசுத்த ஆவியானவர் எனக்கு சொன்னது,
நான் சர்வாயுத வர்க்கத்தை கொடுப்பேன், கிருபைகளை கொடுப்பேன், வல்லமே கொடுப்பேன், இருபுறமும் கற்குள்ள பட்டயம் இவங்க கையில கொடுப்பேன், இதெல்லாம் கொடுப்பேன். ஆனால் இதெல்லாம் கொடுக்கிறதுக்கு முன்னாடி சபைக்கு நீ சொல்வாயாக, இவர்களுடைய அவயவங்களை என் கையிலே நான் எடுக்க போகிறேன். ஒரு அலையிலே சத்தமாய் சொல்லுங்களே ஹல்லேலூயா. இவர்களுடைய அவயவத்தை என் கையில நான் எடுக்க போகிறேன். பரிசுத்த ஆவியானவர் அப்படித்தான் சொல்லுகிறார். யார் தங்களை ஒப்பு கொடுக்கிறாங்களோ, யார் தங்கள் அவயவங்களை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறாங்களோ, அவர்கள் அவயவத்தை நான் எடுத்துக்கொள்ளப் போகிறேன். இனி நானே அதை பயன்படுத்துவேன். கர்த்தர் நம்முடைய அவயவத்தை பயன்படுத்த ஆரம்பித்தால் நான் சொல்லுகிறேன், உங்க கைகள் அக்னியாக மாற்றப்படும், உங்க கண்கள் அக்னி ஜுவாலிக்கு கண்களாக மாற்றப்படும், உங்கள் அதரங்கள் அக்னியாய் மாற்றப்படும், உங்க கால்கள் அக்னியாய் மாற்றப்படும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரத்தில் உபயோகமுள்ள ஒரு பாத்திரமாய், கர்த்தருடைய கரத்தில் கூர்மையான ஒரு கருவியாய், கர்த்தருடைய கரத்தில் கூர்மையான ஒரு ஆயுதமாய் நீ மாற்றப்படுவாய். சந்தேகமே இல்லை. இந்த நாட்களில் கர்த்தர் உங்களை பயன்படுத்துவாராக. ஒப்பு கொடுப்போம். ஆயுதம் தரித்த பலசாலியாய் இருக்க கிருபதாரும். சர்வாயுத வர்க்கங்களை தரித்துக் கொள்ளுங்கள். 1 பேதுரு 4:1, கிறிஸ்துவின் சிந்தையே ஆயுதமாய் தரித்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்துவின் சிந்தையை ஆயுதமாய் தரித்துக் கொள்ளுங்கள். ரோமர் 13:12, ஸ்தோத்திரம். இருளின் ஆயுதங்களை அல்ல, ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ளுங்கள். எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்கும்படி திராணி உள்ளவர்களாய் மாற கர்த்தருடைய சர்வாயுத வர்க்கத்தை சொல்லுங்க தரித்துக் கொள்ளுங்கள். ஆயுதம் தரித்த போர் வீரர்களாய் இந்த நாட்கள் கர்த்தர் நம்மை மாற்றட்டும். ஸ்தோத்திரம். ஒரு அலையிலே சொல்லுங்களே, கைகளை உயர்த்தி ஆமென். ஜெபிக்கலாமா? கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்கள் பாப்போமே. கண்களை மூடி. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை உருவாக்குமே, உருவாக்குமே என்னை உருவாக்குமே. குயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்தே உருவாக்கும். குயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்தே உருவாக்கும். என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கரத்தில். என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கரத்தில். என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை உருவாக்குமே, உருவாக்குமே என்னை உருவாக்குமே. எங்கள் அன்பின் பிதாவே, ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி கண்ணை மூடுங்க, முழங்கல் பிடி போடுங்க, வாய் திறந்து நீங்கள் தான் ஜெபிக்க போகிறீங்க. ஹல்லேலூயா. கண்ணை மூடுங்க, முழங்கல் பிடி போடுங்க, வாய் திறந்து நீங்கள் தான் ஜெபிக்க போகிறீங்க. என்ன ஜெபம் பண்ண போறீங்க தெரியுமா? கர்த்தாவே, என்னுடைய வீடு கர்த்தருடைய அரண்மனையாய் மாறுவதாக.
சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. பேலஸை மாறுவதாக தகப்பனே. சொல்லுங்க சொல்லுங்க, வாய் திறந்து நீங்க ஜெபிக்கணும். ஆமென். அதற்குள்ளே ராஜா வாசம் பண்ணுவாராக. ஹல்லேலூயா. ராஜாதி ராஜா அதற்குள்ளே உலாவி வருவாராக. ஹல்லேலூயா. சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்களேன் பாப்பமே. ஆமென். ராஜாதி ராஜா உலாவி வருவாராக. சேனைகளின் கர்த்தர் உலாவி வருவாராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வாய் திறந்து ஜெபிக்கணும், வாய் திறந்து ஜெபிக்கணும், வாய் திறந்து ஜெபிக்கணும், வாய் திறந்து ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. என் வீட்டுக்குள்ளே பொக்கிஷங்கள் தங்கி இருப்பதாக தகப்பனே. என் வீடு ராஜ அரமனையாய் மாறுவதாக. அம்மனா ரக்கதா ரைஷபலா திக்கலா ரபலா. கர்த்தாவே, அந்த வீட்டை காக்கிற காவலாளியாய் என்னை கர்த்தர் மாற்றுவீராக. சொல்லி சோமனே, சொல்லி சோமனே. உன் வீட்டுக்குள்ள நீதானே ரட்சிக்கப்பட்ட நபர், உன் வீட்டுக்குள்ள நீதானே அபிஷேகம் பண்ணப்பட்ட நபர். இந்த வீட்டுக்குள்ள 5 பேர் இருந்தாலும் உன்னை தானே கர்த்தர் அபிஷேகம் பண்ணி இருக்கிறாரு. உனக்கு தானே கர்த்தர் கிருபையை தந்திருக்கிறாரு. உனக்கு தானே கர்த்தர் அழைப்பை தந்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. அப்ப நீதானே அந்த காவலாளி, நீதானே அந்த காவலாளி. அந்த வீட்டுக்குள்ள என்ன வந்தாலும் அதுக்கு பொறுப்பு நீதானே. அப்படி சொல்லி ஜோமனே, சொல்லி ஜோமனே. கர்த்தாவே, என்னை பலசாலியான ஒரு காவலாளியாய், பலவானாகிய ஒரு காவலாளியாய், என் வீட்டுக்கு காவலாளியாய், என் குடும்பத்துக்கு காவலாளியாய் என் கர்த்தர் என்னை மாற்றுவீராக. சொல்லி ஜெபிக்கணும், சொல்லி ஜெபிக்கணும், சொல்லி ஜெபிக்கணும். என் வீட்டுக்கு காவலாளியா என்னை அபிஷேகம் பண்ணுவீராகப்பா. ஜெபமனுங்க பாப்பமே. ஹல்லேலூயா. கர்த்தரப்படி மாற்றுவீராக, கர்த்தரப்படி மாற்றுவீராக, கர்த்தரப்படி மாற்றுவீராக. என் தகப்பனப்படி மாற்றுவீராக, என் தகப்பனப்படி மாற்றுவீராக, என் தகப்பனப்படி மாற்றுவீராக. நிராயுத பாணியாய் நான் நிற்கக்கூடாது, ஆயுதம் இல்லாதவனாய் நான் நிற்கக்கூடாது. என்னுடைய சரீரத்தின் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாய் மாற்றுவீராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் கைகளை நீங்க பயன்படுத்துங்க, என் கண்களை நீங்க பயன்படுத்துங்க, என் வாயை நீங்க பயன்படுத்துங்க, என் கால்களை நீங்க பயன்படுத்துங்க. அபா ரபா லதல ஷகலா ரிமனா ஜக்கலாதால. ஒட்டுமொத்தமாக என்னை முழுவதுமாக நீங்க பயன்படுத்துங்க ராஜா, நீங்க பயன்படுத்துங்க ராஜா, நீங்க பயன்படுத்துங்க ராஜா, நீங்க பயன்படுத்துங்க ராஜா. சொல்லி சொல்லி ஜெபமனுங்க. நீங்க பயன்படுத்துங்க, நீங்க பயன்படுத்துங்க. ஹல்லேலூயா. உம்முடைய கரத்தில் உபயோகமுள்ள ஒரு ஆயுதமாக, ஒரு காவலாளியாக என்னை மாற்றுங்கப்பா. ஆகாமிய கூடாரங்களில் வாசம் பண்ணுகிற 1000 நாட்களை பார்க்கிலும் உம்முடைய பிரகாரங்களில் அந்த வாசலில் காவல்காரனாய் இருப்பது ஒரு நாள் உத்தமமாமே. என்னை கர்த்தரப்படி மாற்றுங்கப்பா, என்னை கர்த்தரப்படி மாற்றுங்கப்பா. ஒரு காவலாளியாய் மாற்றுங்கப்பா, 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 ஒரு காவலாளியாய் மாற்றுங்க. ஹல்லேலூயா. சபைக்கு காவலாளியாய், ஆலயத்தின் வாசலை காக்கிறவனாய் என்னை மாற்றுங்க. தேசத்துக்கு காவலாளியாய் என்னை மாற்றுங்க, என்னை மாற்றுங்க, என்னை மாற்றுங்க. நல்ல பிதாவே, கிருபையுள்ள தகப்பனே, எங்களுக்கு தேவன் தந்த நல்ல ஆராதனைக்காய் ஸ்தோத்திரம். பாட ஆராதிக்க உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு கிருபை தந்தீரே, அதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். பெரிதான கிருபைகளை எங்கள் மேல் தேவன் வருஷிக்க பண்ணும். கேட்ட வசனத்தின் படி அப்பா ஸ்தோத்திரம். ஆயுதம் தரித்த பலவான் தன் வீட்டை ஹல்லேலூயா காவல் பண்ணினால் ஹல்லேலூயா ஒரு பொருளும் கொள்ளையாகாதே. அப்படியே இந்த மாதம் முதல், இந்த வாரம் முதல் உமது பிள்ளைகளுடைய வீடுகள் காக்கப்படுவதாக ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். இப்போது கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும், காவலும், கிருபையும் உங்கள் அனைவரோடு
கூட கர்த்தருடைய வருகை மட்டும் சதா காலம் தங்கியிருப்பதாக. ஆமென். விடுதலை தந்த தேவனுக்கு அல்லேலூயா சொல்லுவோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு